10th மேக்ஸ் பப்ளிக் கொஸ்டின் பேப்பரில் இருந்து அளவியல் சாப்டர் 7th சாப்டரில் இருந்து 2 2 மார்க் இல்லை ஒரு 5 மார்க் கண்டிப்பாக கேட்பாங்க. இல்லை ஒரு 2 மார்க்காவது கண்டிப்பாக வந்துடும். அதனால் அதில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் சம்ஸ்லாம் பார்த்துட்ருக்கோம். ஏற்கனவே ஒரு சம் பார்த்தாச்சு, அதை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. இப்போ இன்னொரு இம்பார்ட்டன்ட் சம் பார்க்கலாம். இதுவுமே அடிக்கடி கொஷின் பேப்பரில் கேட்டுட்டு தான் இருக்காங்க. 16 சென்டிமீட்டர் ஆரமுள்ள ஒரு உலோக பந்து உருக்கப்பட்டு 2 சென்டிமீட்டர் ஆரமுள்ள சிறு பந்துகள் ஆக்கப்பட்டால் எத்தனை பந்துகள் கிடைக்கும்? 16 சென்டிமீட்டர் ஆரம், அப்போ ஒரு அரை அடி ஸ்கேலை விட கொஞ்சம் அதிகமாக அளவுள்ள ஒரு உலோக பந்து இருக்குது. அதை உருக்கி குட்டி குட்டியாக 2 சென்டிமீட்டர் ஆரமுள்ள சிறு பந்துகளாக செய்கிறாங்க. அப்போ எத்தனை பந்துகள் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த 16 சென்டிமீட்டர் ஆரமுள்ள உலோக பந்தை எத்தனையாக பிரித்தாலுமே இதோடைய கன அளவும் ஒன்றா தான் இருக்கும். அப்போது இதோடைய கன அளவு ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணி இதுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு சிறிய பந்துகளின் எண்ணிக்கையை என்னன்னு வச்சுக்கலாம். நம்பர் ஆஃப் அப்படிங்கிறதுனால நம்பர் என் அப்படிங்கிற லெட்டரை மென்ஷன் பண்ணிக்கோங்க. பெரிய ஆர் 16 சென்டிமீட்டர், சின்ன ஆர் அதாவது சிறிய பந்துகளாக ஆக்க போகிறதோடைய ஆரம் சின்ன ஆர், ஸ்மால் ஆர் 2 சென்டிமீட்டர் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போது சிறிய பந்துகளுடைய எண்ணிக்கை, அப்போது நம்பர் ஆஃப் அப்படின்னு போட்டு சிறிய பந்துகளின் எண்ணிக்கை அதோடைய கன அளவும் பெரிய பந்துகளுடைய கன அளவும் சமமாக இருக்கும். அப்போது n இன்ட்டு சிறிய பந்துகளின் கன அளவு ஈக்குவல் டு பெரிய பந்துகளின் கன அளவு, எல்லாமே உலோக பந்து. இப்போ n இன்ட்டு 4/3 πr கியூப் இதோடைய கன அளவை எழுதிக்கணும். 4/3 πr கியூப், அந்த ஆர் ஸ்மால் ஆர் போட்டுக்கணும். ஈக்குவல் டு இந்த சைடு 4/3 πr கியூப், இதில் கேபிட்டல் ஆர் கியூப் போட்டுக்கணும். ரெண்டு சைடுமே 4/3 பை இருக்குது, கேன்சல் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்கிறது n. ஸ்மால் ஆரோட வேல்யூ 2, அப்போ 2 கியூப் ஈக்குவல் டு கேபிட்டல் ஆரோட வேல்யூ 16, அப்போ 16 கியூப்னு எழுதிடணும். இந்த சைடு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2, 2 2 4, 4 2 8, அப்போ n இன்ட்டு 8 ஈக்குவல் டு 16 கியூபை எப்படி எழுதலாம்? 16 இன்ட்டு 16 இன்ட்டு 16. ஃபஸ்ட்டு 16ஐயும் மல்டிப்ளை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வர வேல்யூவை இன்னொரு 16ஓடைய மல்டிப்ளை பண்ணிட்டாக்கா வேல்யூ 4096ன்னு வந்துடும். அந்த வேல்யூவை 16 கியூபுக்கு நேராக எடுத்து எழுதிக்கணும். நெக்ஸ்ட்டு n ஈக்குவல் டு 4096. இந்த சைடு 8 மல்டிப்ளை பண்ணிகிட்ருக்கு, இந்த பக்கம் வரும்போது டிவைட் ஆகிடும். இப்போது கேன்சல் பண்ணி போட வேண்டியதான். 5 8s are 40. நெக்ஸ்ட்டு 1 8 is 8, பேலன்ஸ் 1 இருக்கும். 2 8s are 16. அப்போது n ஈக்குவல் டு 512. லாஸ்ட்டாக ஆன்சர் எழுதும்போது சிறிய பந்துகளின் எண்ணிக்கை இல்லைன்னா சிறிய உலோக பந்துகளின் எண்ணிக்கை ஈக்குவல் டு 512 அப்படின்னு எழுதி முடிச்சிடணும்.